அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட ட்ரெய்லரை நேரத்துக்கு எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. அப்புறம் இதோட தமிழ் டப்டு ட்ரெய்லருக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் டப்பிங் ஆர்டிஸ்டோட பேரை மாற்றி சொல்லிட்டேன். அவரோட பேர் ரவிக்குமார் இல்லை ரவிசங்கர். அதை இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். சரி, ஓகே, ஓவரா பேசாம இந்த ட்ரெய்லர் பிரேக் டவுனுக்குள்ளார போகலாம். இந்த ட்ரெய்லர் ஆரம்பிக்கிறது எக்ஸ்பேன்ஷன்ல இருந்து தான். ஜேவியரோட ஸ்கூலோட அந்த நேம் போர்டுங்கிறது கீழே கிடக்குது. அந்த பில்டிங்கே சேதமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சேதமான நிலைமையில நம்ம ஜேவியர் வந்துட்டு ஜன்னல் ஓரமா ஒரு உலகம் இவங்க உலகத்தோட இவங்க யூனிவர்ஸோட மோத வரதை பார்த்துட்டு இருக்காரு. இவங்களுக்கு இன்கஷன் ஈவெண்ட் ஆரம்பிச்சிருச்சு. அந்த உலகங்கிறது இவங்க உலகத்தோட மோத வரக்குள்ள அது ரெண்டா பொழக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஒன்னு அது மோத வரக்குள்ள ரெண்டா பொழந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸோ இல்லைன்னா இவங்க எக்ஸ்மேனோ அந்த உலகத்தை அழிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நான் எப்படி ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸ்னு சொல்றேன்னா அந்த மஞ்சள் கலர்ல ஒரு சத்தம் கேட்கற மாதிரி காமிச்சிருந்தாங்க. அதை பார்க்கக்குள்ள டக்குன்னு எனக்கு ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸ் ஞாபகம் தான் வந்தது. ஒன்னு அதுவா இருக்கலாம், இல்லைன்னா எக்ஸ்மேனை கூட வேற ஏதோ ஒன்று வச்சு அதை பிளாஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த உலகம் வந்துட்டு டோபி மெக்வேரோட உலகம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரூமர்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன வந்துச்சுன்னா டோபி மெக்வேரோட அந்த யூனிவர்ஸ்ங்கிறதே ஃபர்ஸ்டே அழிஞ்சிரும். அதுக்கப்புறம் டோபி மெக்வேரும் உல்வரினும் ஒட்டுக்கா ஸ்பேஸ் ஷிப்லாம் வருவாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி காட்டுறாங்களா இல்லையாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல ஜேவியர் உட்காந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட்ல ஒரு வாய்ஸ் கேட்குது. அது நம்ம டாக்டர் டூமோட வாய்ஸ் தான். லைட்டா கொஞ்சம் வாய்ஸை மாற்றி ஆர்டிஜே பேசிட்டு இருக்கிறாரு. சம்திங் இஸ் கம்மிங் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த டைலாக் வந்துட்டு ஒன்று ஃபென்டாஸ்டிக் 4 கிட்ட சொல்லியிருக்கணும், இல்லைன்னா இங்கே 616க்கு வந்ததுக்கப்புறம் அவெஞ்சர்ஸ் கிட்ட சொல்லி மேனிபுலேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டைலாக் சொல்லிக்கிட்டு என்ன சொல்றாருன்னா இந்த நாளுக்குள்ளார நம்ம அன்திங்கபிள் டிசிஷனை எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. இதை சொல்லிக்கிட்டே நம்ம டூமோட லுக்கையுமே ரிவீல் பண்றாங்க. ஏதோ ஒரு இடத்துல முட்டி போட்டுக்கிட்டு நம்ம டூம் இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அவரு ஒன்று சண்டை போட்டு கீழே முட்டி போட்டிருக்கணும், அப்படி இல்லைன்னா ஏதோ ஒன்று கீழே இருந்து எடுத்து பார்க்குறாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி காமிட்டுறாங்க. பின்னாடி இடம் எல்லாமே போர்க்களமாக தான் இருக்குது. அதை பார்க்கக்குள்ள ஒன்று வாய்டா இருக்கலாம்னு தோணுது, இல்லைன்னா எக்ஸ்மேன் யூனிவர்ஸாக கூட இருக்கலாம். அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல கூட தோருக்கும் டூமுக்கும் சண்டை நடக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம அவெஞ்சர்ஸ் டவரை காட்டுறாங்க. இந்த டவர் பார்த்துக்கிட்டிங்கன்னா புதுசாக மாற்றிருக்கிறாங்க. அந்த நேம் எல்லாம் புதுசாக மாற்றிருக்கிறாங்க. அது பார்த்தாவே தெரியுது. அப்புறம் இந்த அவெஞ்சர்ஸ் டவரில் தான் நம்ம தோர், ஃபென்டாஸ்டிக் 4 எல்லாருமே அந்த ஃபென்டாஸ்டிக் 4ஓட ஸ்பேஸ் ஷிப்பில் வந்து இறங்குறாங்க. நம்ம தோரை ஃபென்டாஸ்டிக் 4 கூட்டிகிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் வரவழியில். அண்ட் இவங்களே தான் கேப்டன் அமெரிக்காவையுமே கூட்டிகிட்டு வரதுக்கு, அதாவது ஸ்டீவ் ராஜர்ஸையுமே கூட்டிகிட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். தோர் ஃபென்டாஸ்டிக் 4ஓடையே சேர்ந்து தான் இங்கே அவெஞ்சர்ஸ் டவருக்கு வந்திருக்கிறாரு. வந்து இங்கே ஒரு ஸ்பீச்சை கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்துல ஒரு இதை பார்த்தே ஆகணும். அது என்னன்னா ஃபென்டாஸ்டிக் 4 வந்துட்டு இந்த 3 யூனிவர்ஸுமே இன்கஷன் ஈவெண்ட்ல எந்த மாதிரி பாதிக்கப்பட போகுது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க போல அவெஞ்சர்ஸ்க்கு. இந்த இடத்துல நீங்க அந்த 3 உலகத்தையுமே பார்த்துக்கிட்டீங்கன்னா தெரியும். ஒவ்வொன்றுக்கும் அந்த ஒவ்வொரு லைனுங்கிறத கலர் டிஃப்ரென்ஸை வச்சு காமிச்சிருக்கிறாங்க. ஃபென்டாஸ்டிக் உலகத்தை வந்துட்டு ப்ளூ கலர்லையும், அவெஞ்சர்ஸோட உலகத்தை ரெட் கலர்லையும், எக்ஸ்மேனோட உலகத்தை எல்லோ கலர்லையும் போட்டு காமிச்சிருக்கிறாங்க. அந்த டீட்டெயிலிங் நல்லா இருந்துச்சு. ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அப்புறம் அதோட கோருமே பார்த்தீங்கன்னா அந்த கலர் வச்சு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல தார் என்ன மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கிறாருன்னா, இதுக்கு முன்னாடி நிறைய சக்தி வாய்ந்தவங்களோட நான் போருக்கு போயிருக்கிறேன், அவங்கெல்லாம் இறந்துருக்கிறாங்க, நாங்கள் பார்த்த அந்த பிரச்சனைகளுக்கும் இதுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. அதாவது டூமும் இந்த இன்கஷன் ஈவெண்ட்டும் மிகப்பெரிய பிரச்சனை, இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததுலேயே மிகப்பெரிய பிரச்சனை இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு. இதை சொல்லிக்கிட்டே அங்கே இருக்கிறவங்களுக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அங்கே நியூ அவெஞ்சர்ஸ் ஒரு பக்கம், அப்புறம் பழைய அவெஞ்சர்ஸ் ஒரு பக்கம், அப்புறம் ஃபென்டாஸ்டிக் ஒரு பக்கம் நின்றுட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற உலகம் மாதிரியே 3 பேத்தையும் தனியா நிறுத்தி வச்சிருக்காங்க. இந்த இடத்துல சென்ட்ரியுமே பின்னாடி இருக்கிறாரு. அவரை சரியா காட்டல, ஏன்னு தெரியல. இதுக்கப்புறம் பிளாக் பேந்தரையும் நேமோரையும் காட்டுறாங்க. இவங்க 2 பேருமே சந்திச்சுக்கிற மாதிரி இந்த இடத்துல சண்டையுமே கிரியேட் ஆகுது. இந்த இடத்துல ஷூரி மட்டும் நேமோரை பார்க்க வரல. அவெஞ்சர்ஸும் ஃபென்டாஸ்டிக் 4ம் எல்லாரும் சேர்ந்து தான் வந்திருக்காங்க. ஹெல்ப் கேட்கறதுக்கு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நேமோர் வந்துட்டு ஹெல்ப் பண்ணாம அவங்க கூட சண்டைக்கு போறாரு. அது காரணம் என்னங்கிறது தெரியல. ஒருவேளை டூம் இவரையும் மேனிபுலேட் பண்ணி இருக்கலாம். டூம் பக்கம் நேமோர் நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது என்ன ஏதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கப்புறம் தான் மெயினான ஒரு சீனு. எக்ஸ்பேன்ஷன்ல வந்துட்டு ஷாங்ஷிக்கும் கேம்பிட்டுக்கும் சண்டை நடக்குது. அப்புறம் சைக்ளாப்ஸோட லுக்கையுமே காமிச்சிருக்கிறாங்க. பயங்கரமா இருந்தது. இந்த இடத்துல எக்ஸ்மேனும் அவெஞ்சர்ஸும் சண்டை போடுறதுக்கு மெயின் காரணம் இந்த இன்கஷன் ஈவெண்ட் தான். இதை வந்துட்டு காம்ப்ரமைஸா போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவெஞ்சர்ஸ் வந்துட்டு எக்ஸ்மேனு கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த வந்திருப்பாங்க போல. எக்ஸ்மேனு அதெல்லாம் முடியாது, உங்க உலகத்தை நாங்கள் அழிச்சு தான் வாழ போறோம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த இடத்துல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இவங்க இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கக்குள்ள இன்னொரு பக்கம் நம்ம லோக்கி வந்துட்டு அவரோட ஐடி கார்டை கையில வச்சு பார்த்துட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. இதை லோக்கி தான் கையில வச்சு பார்த்துட்டு இருக்கிறாரா இல்ல வேற யாரோ பார்த்துட்டு இருக்காங்களான்னு தெரியல. இந்த ஐடி கார்டை நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா தெரியும். பின்னாடி ட்ரீ சிம்பிள் போட்டிருக்குது. இந்த ட்ரீ சிம்பிள் போட்டிருக்கிறத வச்சு பார்க்கக்குள்ளே தெரியுது இது சீசன் 2க்கு அப்புறம் தான் ரெடி பண்ணியிருக்கிறாங்க இந்த ஐடி கார்டை. லோக்கி ஏன் அங்கிருந்து இங்க வந்தாருன்னு தெரியல. இது அதுவும் இந்த மாதிரி ஒரு ஐடி கார்டை எடுத்துக்கிட்டு அந்த காட் ஆஃப் ஸ்டோரிஸா மாறினதுக்கு அப்புறம் தான் இங்க லோக்கி ஏஜென்ட் லோக்கியா மாறி வந்திருக்கிறாரு. அது இந்த ஐடி கார்டை வச்சு பார்க்கக்குள்ளே தெரியுது. ஏன்னா பின்னாடி ட்ரீ சிம்பிள் போட்டிருக்கு. இந்த இடத்துல லோக்கி வந்துட்டு ரொம்ப சோகமா நின்றுக்கிட்டு எங்கேயோ
பார்த்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. இதை பார்க்கக்குள்ளேயும் நம்ம கேப்டன் அமெரிக்கா ஸ்டீவ் ராஜர்ஸோட அந்த வீடு மாதிரி தான் தெரியுது. ஒன்று அதுவாக இருக்கணும், இல்லைனா வேற ஏதோ இடத்துல சோகமாக பார்த்துட்டு இருக்கிறாரு. யாரையோ கன்வின்ஸ் பண்ண தான் வந்திருக்கிறாரு எதையோ சொல்லி. அடுத்து ஷூரியும் ஃபென்டாஸ்டிக் ஃபோரும் சந்திச்சுக்கிற இந்த சீனை காமிச்சிருக்காங்க. இதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் டீசரில் பார்த்துருப்போம். அந்த கடலே எல்லாம் விலகி நிற்கிது. இதுக்கு காரணம் யாருன்னு தெரியல. சூஸ்டாம் மாதிரியும் தெரியல. அவங்க பவர்ஸை யூஸ் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல காமிக்கல. அது சூஸ்டாமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வேற ஏதோ ஒரு காரணத்தினால தான் இந்த கடலுங்கிறது விலகி இருக்குது. ஒன்று நேமோரா கூட இருக்கலாம். இந்த இடத்துல தான் நேமோருமே சூஸ்டாமோட சண்டை போடுற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. சூஸ்டாமோட மட்டும் இல்லை, நியூ அவெஞ்சர்ஸோடையும் பிளாக் பேந்தரோடையும் எல்லாத்துக்கூடையும் சண்டை போடுறாரு. இந்த இடத்துல ரெண்டு பேருமே ஏதோ ஒரு ஒப்பந்தத்தை போட்டுட்டு இங்கிருந்து கிளம்புற மாதிரி காமிக்கிறாங்க. சூஸ்டாமுமே இங்க நேமோர் கிட்ட தான் இருக்கிறாங்க போல ஏதோ ஒரு காரணத்தினால. அது எப்படி சொல்றேன்னா, இன்னொரு சீன்ல அவங்கள விட்டுட்டு ஷூரி மட்டும் கிளம்புற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதனால தான் சொல்றேன். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கக்குள்ளேயே பேக்ரவுண்ட்ல தோர் இன்னொரு விஷயத்த சொல்றாரு. இந்த மாதிரி நம்ம சண்டை போடாம இதை எதிர்த்து நிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் நம்ம பிரதர்ஸாவும் சிஸ்டர்ஸாவும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இவர் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறப்போ பேக்ரவுண்ட்ல நம்ம எலேனாவும் சண்டை போடுறாங்க. அதாவது நம்ம மிஸ்டிக்கும் எலேனாவும் சண்டை போடுற அந்த சீனை காமிக்கிறாங்க. இது பார்க்கறதுக்கு பயங்கரமா இருந்துச்சு. அந்த மிஸ்டிக்கோட லுக்குமே நல்லா இருக்கு. நல்லா மேக்கப் போட்டுருக்காங்க. விஎஃப்எக்ஸுமே அந்த இடத்துல சூப்பரா இருந்துச்சு. பார்த்தவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்ம ஃபென்டாஸ்டிக் வந்துட்டு பின்னாடி நம்ம சாம் கேப்டன் அமெரிக்கா இவங்களை தடுக்க போகக்குள்ள அவரு சாம வந்துட்டு போவாத அவங்க பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி தடுக்கிறாரு. ஏன்னா லேடிஸ் ஃபைட்டுக்குள்ளார நம்ம இன்வால்வ் ஆகக்கூடாது. அதுதான் அந்த இடத்துல சிம்பாலிக்கா சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் எல்லாருமே எல்லாத்துக்கும் குட் பை சொல்ற மாதிரியான ஒரு சீனை காமிச்சிருக்காங்க. இதுக்கான காரணம் அவங்களோட அந்த யூனிவர்ஸுங்கிறது இன்கஷன் ஈவெண்ட்டுக்குள்ளார போக போகுது. இதுக்கு மேல நம்மளால தடுக்க முடியாது, இல்லைன்னா நம்ம இந்த முடிவை எடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அவங்க க்ளோஸ் டுவனுக்கு குட் பை சொல்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஜேவியர் வந்துட்டு மேக்னெட்டோவுக்கு சொல்றாரு. இன்னொரு பக்கம் ஆண்ட்மேன் வந்துட்டு அவரோட பொண்ணுக்கு சொல்றாரு. அப்புறம் ஜானி ஸ்டாம் யாரையோ கட்டி பிடிச்சிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அது யாருங்கிறது சரியா தெரியல. ஆனா இந்த இடத்த பார்க்கக்குள்ள அவரோட யூனிவர்ஸ் பின்னாடி அழிஞ்சிட்டு இருக்க மாதிரி தெரியுது. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட யூனிவர்ஸை அழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தோணுது. அது என்ன எதுங்கிறத பொறுத்து இருந்துப்பாங்களாம். இந்த இடத்துல அடிப்பட்டு கட்டி பிடிச்சிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க ஜானி ஸ்டாம். அடுத்து எக்ஸ்பேன்ஷன்ல அவெஞ்சர்ஸும் எக்ஸ்மேனும் சண்டை போட்டுட்டு இருக்கக்குள்ள நம்ம கேம்பிட் வந்துட்டு கீழே அடிச்சு எல்லாத்தையும் நிறுத்துற மாதிரி ஒரு விஷயத்த பண்றாரு. சண்டை போடாதீங்களா, நிறுத்துங்களா, இங்க வேற ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பண்றாரு. அடுத்து நம்ம சைக்ளாப்ஸும் அவரோட அந்த பவர்ஸை யூஸ் பண்ற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. பின்னாடி வந்துட்டு அந்த சென்டினல்ஸ் இதெல்லாம் நம்ம டீசர்லயே பார்த்துருந்தோம். இதுக்கப்புறம் தான் அந்த முக்கியமான சீனே. நம்ம தார் வந்துட்டு இன்ஃபினிட்டி வார் ஸ்டைலில் அப்படியே ஸ்டாம் பிரேக்கரை தூக்கிக்கிட்டு தண்டர் பறக்க டூமை தலையிலே போட்டலாம்டா இன்னைக்கு அப்படின்ட்டு பறந்து போறாரு. பறந்து போனா நம்ம டூமே போடா அங்கிட்டு அப்படிங்கிற மாதிரி வெறும் லெஃப்ட் ஹேண்ட்ல ரெண்டே விரல்ல ஸ்டாம் பிரேக்கரை நிறுத்திட்டாரு. பார்க்கறதுக்கு பயங்கரமா இருந்துச்சு. நம்ம தாரும் முடிஞ்ச அளவுக்கு ஆடு கத்திக்கிட்டே அவரை அடிக்க பார்க்குறாரு. ஒண்ணுமே பண்ண முடியல. டூமு இந்த இடத்துலயே எவ்வளவு பவர்ஃபுல் அப்படிங்கிறத காமிச்சிருக்கிறாங்க. ஆனா இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா அவர் எப்படி மாறினாரு அப்படிங்கிறத இந்த படத்துல காமிச்சே ஆகணும். அதை சரியா காமிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான், டூமுக்கு மரியாதையே போயிடும். ஏடா ஈஸியா பவர் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நமக்கே கேள்வி வரும். அதெல்லாம் இந்த படத்துல கரெக்டா ஹேண்டில் பண்ணணும். அதை எப்படி காட்டுறாங்கிறத வழக்கம் போல பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்புறம் இவங்க சண்டை போட்டுட்டு இருக்க இடத்த பார்த்தா எக்ஸ்மேன் யூனிவர்ஸ் மாதிரி தான் தெரியுது. சைட்ல எல்லாமே அந்த சென்டினல்ஸோட பாடி பார்ட்ஸ்ங்கிறது கிடக்குது. ஃபர்ஸ்ட் இந்த சென்டினல்ஸ் எல்லாம் போட்டு தள்ளிட்டு தான் அடுத்து டூம் கிட்ட போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பார்க்கக்குள்ள அந்த லீக்டு ஃபுட்டேஜ் தான் ஞாபகம் வருது. டூம் வந்துட்டு சென்டினல்ஸை கண்ட்ரோல் எடுத்து அவெஞ்சர்ஸையும் எக்ஸ்மேனையும் தாக்க போற மாதிரி காமிச்சிருந்தாங்க. அந்த சீனோட கண்டினியூவேஷனா தான் இது இருக்கணும்னு நினைக்கிறேன். மேபி நம்ம டூம் வந்துட்டு சென்டினல்ஸ் எல்லாத்தையும் அவரோட கண்ட்ரோல்ல எடுத்துருக்கணும் டூம் பாட்ஸா, இல்லைன்னா இது வாய்டா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 50-50% பார்ப்போம். இந்த சண்டை நடக்கக்குள்ளேயே பேக்ரவுண்ட்ல தார் என்ன சொல்றாருன்னா, என்னோட வார்த்தையை குறிச்சு வச்சுக்கோங்க, இதெல்லாம் நடக்கணும்னா ஒரு மிராக்கல் தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லக்குள்ளேயே மிராக்கலா நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸை காமிக்கிறாங்க. ஸ்டீவ் ராஜர்ஸும் தாரும் ஒரு ஸ்பேஸ் ஷிப்ல மீட் பண்ணிக்கிறாங்க. இந்த ஸ்பேஸ் ஷிப்பை பார்க்கக்குள்ள ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட ஸ்பேஸ் ஷிப் மாதிரி தான் தெரியுது. இந்த இடத்துல ஸ்டீவ் ராஜர்ஸோட பேக்ரவுண்ட்ல யாரோ நிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அது சின்ன பையன் மாதிரி இருக்குது. மேபி இது ஸ்டீவ் ராஜர்ஸோட பையனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த குழந்தையை காமிச்சாங்கல்ல, அந்த குழந்தை இந்த இடத்துல வளர்ந்துருக்கணும்னு நினைக்கிறேன். சோ இந்த இடத்துல ஸ்டீவ் ராஜர்ஸை காமிக்கக்குள்ள நம்ம தார் வந்துட்டு இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸும் ஹாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு கூப்பிடுறாரு. தார் வந்துட்டு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் மாதிரி அவரோட ஹேமரை வந்துட்டு கேப்டன் அமெரிக்காவை நோக்கி, அதாவது ஸ்டீவ் ராஜர்ஸை நோக்கி காமிக்கக்குள்ள நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸும் அவரோட கையை அந்த ஹேமரை நோக்கி காமிக்கிறாரு. அந்த ஹேமரும் அழகா போய் ஸ்டீவ் ராஜர்ஸோட கையில உட்காந்துக்குது. அந்த மிராக்கலும் நடக்குது. இந்த சீனை பார்க்கக்குள்ள பயங்கரமா தான் இருந்துச்சு. ஆனா ரெண்டு பேத்துக்குமே வயசாயிருச்சுங்க. மூஞ்சில அப்படியே தெரியுது. ஸ்டீவ் ராஜர்ஸோட மூஞ்செல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே தெரியுது, வயசாயிடுச்சு. பழைய ஸ்டீவ் ராஜர்ஸை பார்க்குற ஃபீலிங்கே வர மாட்டேங்குது. இதோட இந்த ட்ரைலர் முடிஞ்சிருச்சு. இதுல நான் நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணிருக்கலாம். மிஸ் பண்ணதை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் வேற ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் வேற வீடியோல சொல்றேன். இப்படிதான் சொல்லுவேன், ஆனா வீடியோவே போட மாட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லிட்டு போறேன். பாய்.